பொங்கல் தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்களால் உளுந்தூர்பேட்டை, பரனூர், விக்கிரவாண்டி சுங்கச்சாவடிகளில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் தொடர்ந்து விடுமுறை அளிக்கப்பட்டதால் சென்னையிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்தனர். விடுமுறை முடிந்து ஆயிரக்கணக்கான மக்கள் சென்னைக்கு தற்போது திரும்பி வருவதால் திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. முக்கிய நகரங்களின் பேருந்து நிலையங்களிலும் ரயில் நிலையங்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. குறிப்பாக உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதேபோல் விழுப்புரம் எல்லிச்சத்திரம் தேசிய நெடுஞ்சாலையில் கார்கள் அணிவகுத்து சென்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கனமழை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் அம்மன் சன்னதி முன்பு உள்ள கொடிமரம் மற்றும் கல்யாண மண்டபத்தில் மழைநீர் தேங்கியது. இதையடுத்து தேங்கிய மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் கோயில் பணியாளர்கள் ஈடுபட்டனர். ராமேஸ்வரத்தில் தொடர் மழை பெய்ததால் சாலைகளிலும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. சத்தியமங்கலம் அருகே பயிர்களை யானைகள் சேதப்படுத்தாமல் இருப்பதற்காக எல்லை தெய்வத்துக்கு கேழ்வரகு ரொட்டிகளை படையிலிட்டு மலை கிராம மக்கள் வழிபாடு நடத்தினர். கடம்பூர் மலை கிராமங்களில் 25,000 ஏக்கர் அளவுக்கு மானாவாரி நிலங்களில் ராகி, சோளம், மரவள்ளி கிழங்கு உள்ளிட்டவை பயிரிடப்படுகின்றன. அவ்வப்போது விளைநிலங்களில் நுழையும் யானைகள் பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. இவ்வாறு நடக்காமல் இருப்பதற்காக அணில் நத்தம் கிராம மக்கள் ஊர் எல்லையில் உள்ள நடுக்கல் சிலைக்கு வழிபாடு நடத்தினர். அங்கு குடும்பத்துடன் திரண்ட அவர்கள் கேழ்வரகு ரொட்டி தயாரித்து எல்லை தெய்வத்துக்கு படையலிட்டனர். இந்த வழிபாட்டுக்கு பிறகு கேழ்வரகு படையலை யானைகள் சாப்பிடும் என்று அவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். உத்தரப்பிரதேசத்தின் பிரக்யாராஜில் நடைபெறும் மகா கும்பமேளா விழாவில் ஏராளமான பெண் சாதுக்கள் தினந்தோறும் வருகை தந்து புனித நீராடி வருகின்றனர். வரும் 29ஆம் தேதி தை அமாவாசை என்று நடைபெறும் அமிர்த ஸ்நான நிகழ்வுக்கு ஏராளமானோர் வருகை தரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அன்றைய தினம் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் தீட்சை பெற்று துறவரம் பூண்டு கொள்ள இருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. கும்பமேளா வரலாற்றில் இவ்வளவு அதிகமானோர் தீட்சை பெறுவது இதுவே முதன்முறையாகும். ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி நெடுஞ்சாலைத்துறையினர் சாலை சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டதாக நாம் தமிழர் கட்சியினர் புகார் தெரிவித்துள்ளனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற உள்ளதை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளன. இந்நிலையில் தொகுதிக்குட்பட்ட சூரம்பட்டி, நாற்றோடு பகுதியில் சாலையில் உள்ள பள்ளங்களை நள்ளிரவில் நெடுஞ்சாலைத்துறை சீரமைத்ததாக குற்றம் சாட்டியுள்ள நாம் தமிழர் கட்சியினர் இதுகுறித்து சிவிஜில் செயலியில் புகார் தந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷிடம் கேட்டபோது புகார் குறித்து விசாரணைக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். சீமானை கண்டு திமுக அரசு அஞ்சுவதால் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி தரவில்லை என ஈரோடு கிழக்கு தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு பேருந்து நிலையத்தில் பரப்புரையை தொடங்கிய அவர் பயணிகள், ஆட்டோ ஓட்டுநர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய சீதாலட்சுமி நாம் தமிழர் கட்சியினர் மக்களை சந்திக்கக்கூடாது என திமுக அரசு அராஜகம் செய்வதாக கூறினார். திமுகவின் அடக்குமுறைகள் ஒன்றும் செய்யாது என தெரிவித்த அவர் மக்கள் சந்திப்பை ஒருபோதும் நிறுத்தப்போவதில்லை என குறிப்பிட்டார். மக்களை சந்திப்பதால் எவ்வளவு வழக்கு போட்டாலும் அதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக சீதாலட்சுமி தெரிவித்தார். நான் மக்களை சந்திக்கணும் அப்படின்ட்டு நான் இங்கே களத்துக்கு வர்றேன். பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய மக்களை பெரிய கூட்டமாக கூட வரல, 5 பேர்த்துக்குள்ள வர்றோம். ஆனால் அந்த மக்களை சந்திக்க கூடாது என்று திமுக ஒரு அராஜகம் செய்யுது. உண்மையிலுமே திமுக ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி தான். நான் வெளிப்படையா சொல்றேன். திமுக அச்சப்பட்டுச்சுங்க. அண்ணன் சீமான் அவர்கள் மேல அச்சப்பட்டுச்சு. நான் வெளிப்படையாவே சொல்றேன். ஏன்னா ஒரு பொதுக்கூட்டங்களுக்கு கூட அனுமதி இல்லை. அப்ப பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இது எப்படி சரியா இருக்குமா? நான் மக்களை சந்திக்க முடிவு பண்ணிட்டேன். வழக்கு போட்டால் போடுங்க, நான் எவ்வளோ வழக்குனாலும் எதிர்கொண்டுக்கிறேன், நீதிமன்றத்தில் பார்த்துக்கிறேன். அதுக்காக நான் என் மக்களை சந்திக்காமல் இருக்க முடியாதுங்களா? தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். சுருளி அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான அரிசிப்பாறை, ஈத்தக்காடு, தூவானம் அணைப்பகுதியில் கனமழை பெய்து வருகிறது.
இதனால் வனப்பகுதியில் உள்ள ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஈரோடு அருகே வானில் அடையாளம் தெரியாத பொருள் தென்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவும் வீடியோவால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து ஈரோடு செல்லும் சாலையில் ஒத்தக்குதிரை என்ற இடத்தில் வானில் அடையாளம் தெரியாத பொருள் ஒன்று தென்பட்டுள்ளது. வெள்ளை, சிவப்பு, பச்சை நிறங்களில் தென்பட்ட அந்த பொருள் சிறிது நேரம் ஒரே இடத்தில் நின்றதுடன் மேலும் கீழும் பறந்து மறைந்து விட்டதாக கூறப்படுகிறது. இதனை அவ்வழியாக சென்றவர்கள் தங்களது செல்போனில் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். நான் வந்து கிராஸ், அதாவது ஜிக்ஸாக்காக போயிட்டே இருந்துச்சு. வானத்துலேருந்து இந்த பக்கமும் மாறி மாறி போயிட்டே இருந்துச்சு. இவ்வளோ ஸ்பீடில் எப்படி ஒரு ஃப்ளைட் வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம். அது என்னங்கிறத எங்களால் சரியாக சொல்ல முடியல. பட் அது வந்து ஜிக்ஸாக்காக போயிட்டே இருந்தது வானத்தில், அந்த பக்கம் இந்த பக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 செகண்ட் நடந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா அது ரெட் க்ரீன் மாறிட்டு மறுபடியும் அது ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி அடிச்சுட்டு மறுபடியும் வானத்துலேருந்து இந்த பக்கம் ஜிக்ஸாக்காக போய் மறைஞ்சிருச்சுங்க. அமைதிப்படை படத்தில் வரும் அமாவாசை கேரக்டர் தான் எடப்பாடி பழனிசாமி என அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சிக்கு இன்னும் 13 அமாவாசை தான் இருக்கிறது என எடப்பாடி பழனிசாமி பேசியதை குறிப்பிட்டு இந்த விமர்சனத்தை எக்ஸ் தளத்தில் செந்தில் பாலாஜி வைத்துள்ளார். திமுக இன்னும் இத்தனை அமாவாசை தான் ஆட்சியில் இருக்கும் என ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கூறியதை மேற்கோள் காட்டிய செந்தில் பாலாஜி, இப்படி ஒவ்வொரு அமாவாசைக்கும் பழனிசாமி கணக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சாடியுள்ளார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் புறமுதுகிட்டு ஓடும் 23ஆம் புலிகேசி பழனிசாமி என தெரிவித்துள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி, இன்னும் 100 பௌர்ணமிகளுக்கு மு.க. ஸ்டாலின் தான் முதலமைச்சராக தொடர்வார் என்பதை இபிஎஸ் 2026இல் உணர்ந்து கொள்வார் என்றும் பதிவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரத்தில் பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து போராடும் மக்களை தவேக தலைவர் விஜய் வாகனத்தில் நின்றபடி சந்தித்து உரையாட உள்ளார். பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து போராடும் மக்களை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை நேரில் சந்திக்க உள்ளார். விஜயின் சந்திப்புக்காக போராட்டக் குழு சார்பில் இடம் தேர்வு செய்யப்படுவதில் குழப்பம் இருந்த நிலையில் தற்போது அது முடிவுக்கு வந்துள்ளது. இது தொடர்பாக எஸ்பி அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் தனிப்பிரிவு ஆய்வாளர் சுந்தர்ராஜிடம் ஆலோசனை மேற்கொண்டார். இதனையடுத்து ஏகனாபுரம் கிராமத்தில் உள்ள அம்பேத்கர் திடல் பகுதியில் திறந்த வாகனத்தில் நின்றபடி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களை விஜய் சந்தித்து உரையாட உள்ளதாக ஆனந்த் தெரிவித்துள்ளார். 12 மணியிலிருந்து 1 மணி வரை இந்த சந்திப்பு இருக்கும் எனவும் தவேக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் அதிமுக நிர்வாகி செந்தில் முருகனை கட்சியிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாத நிலையில் அந்த கட்சியின் மாநகர எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளரான செந்தில் முருகன் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதாக செந்தில் முருகனை கட்சியிலிருந்து நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் கடந்த முறை நடந்த இடைத்தேர்தலில் ஓபிஎஸ் அணி சார்பில் செந்தில் முருகன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார். பின்னர் அவர் ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகி இபிஎஸ் தலைமையில் அதிமுகவில் இணைந்தார். ஈரோட்டில் சாலை விபத்தில் உயிரிழந்த இன்ஸ்டா பிரபலம் ராகுலின் தாயார் சாஹிதா அனைவரும் ஹெல்மெட் அணிய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர், பிள்ளைகள் பெற்றோரின் பேச்சை மதித்து நடக்க வேண்டும் என குறிப்பிட்டார். தீய பழக்க வழக்கங்களுக்கு யாரும் ஆட்படக்கூடாது எனவும் சாஹிதா அறிவுரை கூறினார். நான் ஒரு தாயாக இருந்து சொல்கிறேன், ஹெல்மெட் போகாதீங்க. வீட்டில் சண்டை சத்துரு அதிகமாக எதுவும் போட்டுக்காதீங்க. அம்மா அப்பா பேச்சை கேளுங்க, சரிங்களா? என் பையனை அப்படி தான் வளர்த்தேன். உசிலம்பட்டியில் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த 17 வயது சிறுவன் கொடுமைப்படுத்தப்பட்ட விவகாரத்தில் 6 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது. தங்கம்பட்டி கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த
17 வயது சிறுவனை அதே கிராமத்தில் வசிக்கும் மாற்று சமூகத்தை சேர்ந்த சிலர் அடித்து உதைத்து சித்திரவதை செய்துள்ளனர். மேலும் 6 வயது சிறுவனின் காலில் விழ செய்தும் கொடுமைப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறுவனின் தந்தை அளித்த புகாரின் பேரில் சம்பவத்தில் தொடர்புடைய 6 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ளவர்களை தேடி வருகின்றனர். இதில் தொடர்புடையவர்களை கைது செய்வதில் காவல்துறையினர் மெத்தனம் காட்டுவதாக பாதிக்கப்பட்ட சிறுவனின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த சம்பவத்தை கண்டித்துள்ள சமூக ஆர்வலர்கள் சாதிய தீண்டாமைக்கு எதிராக தமிழக அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். எல்லாரும் சமத்துவத்துக்கென்று உறுதிமொழி ஏற்பதனால் நடைபெற்று விடாது. இதை கிராமப்புறங்களிலே வந்து கிராமப்புற மக்கள் மத்தியிலே உரையாடல் நடத்தி தன்னார்வலர்களை ஈடுபடுத்தி இதற்கென்று சிறப்பு நிதிகளை ஒதுக்கி நாடகங்கள் மூலமாக கலைத்துறை மூலமாக இந்த பண்பாட்டு நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு தன்னுடைய பாரம்பரிய பெருமையை இழந்து ஒரு சாதிய தாக்குதல் அதிகம் நடைபெறக்கூடிய மாநிலமாக மாறுவதை யாராலும் தடுக்க முடியாது என்கிற கவலையை இந்த நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். சபரிமலையில் கடந்த 2 மாதங்களாக நடைபெற்று வந்த மண்டல பூஜை மகர விளக்கு சீசன் இன்றுடன் நிறைவடைகிறது. மழை கொட்டும் நிலையில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். ஐயப்பனை தரிசிக்க மலையேறி வந்த பக்தர்கள் கடைசி நாளில் ஏமாற்றமடைந்துவிடக் கூடாது என்பதற்காக மழையில் நனைந்தவாறே போலீசார் பக்தர்களை 18ஆம் படியில் ஏற்றி விடுவதிலும் கருவறை முன்பு தரிசனத்திற்கு கடத்தி விடுவதிலும் முனைப்பு காட்டி வருகின்றனர். இன்று இரவு 11 மணி அளவில் ஹரிவராசனம் பாடி நடை அடைக்கப்படும். நாளை பந்தல அரசு குடும்பத்தினர் ஐயப்பனை தரிசிப்பார்கள். இதன் பின்பு நடை அடைக்கப்பட்டு கோவில் சாவி பந்தல அரச குடும்ப பிரதிநிதியிடம் ஒப்படைக்கப்படும். உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜ் நகரில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் தீ விபத்து ஏற்பட்டது. கும்பமேளாவுக்காக அமைக்கப்பட்ட கூடாரங்களில் ஒரு பகுதியில் சிலிண்டர் வெடித்ததால் தொடர்ந்து பல கூடாரங்களுக்கு தீ பரவியது. உடனடியாக நிகழ்விடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கூடாரங்களில் வசித்த மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். 20 முதல் 25 கூடாரங்கள் எரிந்ததாக கூறப்படுகிறது. விபத்து நடந்த இடத்தை முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பார்வையிட்டார். மிகப்பெரிய ஆன்மீக சங்கமமான மகா கும்பமேளா ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கியது. மகா சிவராத்திரி திருநாளான பிப்ரவரி 26ஆம் தேதி வரை 45 நாட்களுக்கு இந்த நிகழ்வு நடைபெறவுள்ளது. அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள ட்ரம்ப் அளித்த விருந்தில் முகேஷ் அம்பானி மற்றும் அவரது மனைவி நீதா அம்பானி பங்கேற்ற புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. இவர்களுடன் இந்திய தொழிலதிபர்கள் பங்கஜ் பன்சல், கல்பேஷ் மேத்தா உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். அமெரிக்காவில் கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற தேர்தலில் அதிபராக டொனால்டு ட்ரம்ப் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதையடுத்து இவர் அதிபராக பதவியேற்கும் விழா நடைபெறவுள்ளது. இதில் டெஸ்லா நிறுவனத்தின் எலான் மஸ்க், அமேசான் நிறுவனர், மெட்டா நிறுவனர் மார்க் உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர்.